Hello students, in the session recursive function another one example பார்க்க போகிறோம். Sum of the natural numbers ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை நம்ம ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துருப்போம். அதாவது while loop இல்லை for loop யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துருப்போம். இப்போ அதை நம்ம recursive function யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் திரும்ப சேம் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணி அந்த பர்டிகுலர் கொடுத்துருக்கிற ஜாபை கம்ப்ளீட் பண்ணும் வித் பார்ஷியல் இன்புட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனுக்கு நேம் சம்முன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு ஆர்கியூமெண்ட்டாக n ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ சேம் இஃப் n ஈக்குவல் டு 1, என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொன்னால் அதோட ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஆப்ஷன் கடைசியாக ஒர்க் ஆகும். எப்போதுமே இந்த கண்டிஷன் எல்ஸ் பார்ட் தான் எப்போதுமே முதல்லாம் ஒர்க் ஆகும். எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் n ப்ளஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ என்னோடய வேல்யூவை இப்போ 5ன்னு கொடுத்தோம்னா 5 ப்ளஸ் 4, அப்புறம் 5 ப்ளஸ் 4, 4 ப்ளஸ் 3, 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3, 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். இதைத்தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப் தான். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப குறைவு தான். n ஈக்குவல் டு 1னா ரிட்டர்ன் 1 கிட்டத்தட்ட அதுதான் ஃபைனல் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். இந்த எல்ஸ் பார்ட் முதல்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சிடும். என்னோடய வேல்யூ 1ன்னு எப்போ வருதோ அப்போ ரிட்டர்ன் 1 சொல்லி அந்த கண்டினியூவஸான இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கும். இந்த ரிகர்ஷனை பொறுத்தவரை இந்த இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த இஃப் n ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் 1 அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நம்ம சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் கொடுத்து பார்க்கணும். சம் ஆஃப் 1 to 10 கொடுத்தோம்னா 55ன்னு வருது. அப்போ 1 to 10 நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 55ன்னு கிடைக்கும். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் மேனுவல் எக்ஸிக்யூஷன் கொடுத்து. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10, என்னுக்கான வேல்யூ 10 கொடுக்குறோம். இப்போ சம் ஆஃப் 10 சொல்லி எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் 1, n ஈக்குவல் டு 1ஆன்னு பார்த்தோம்னா இல்லை, என்னோடய வேல்யூ 10, அப்போ ஃபால்ஸ் தான். இப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ரிட்டர்ன் n ப்ளஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னா n ப்ளஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னா என்னோட வேல்யூ 10 ப்ளஸ்ஸு சம் ஆஃப் n மைனஸ் 1னா 9. இப்போ சம் ஆஃப் 9ங்கிற வேல்யூவோட சம்ங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும். ஸோ திரும்பவும் சம்ங்கிற ஃபங்க்ஷன் முதல்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சம் ஆஃப் 9ங்கிற வேல்யூவோட கால் பண்ணும். இப்போ என்னோடய வேல்யூ திரும்ப 1ஆன்னு செக் பண்ணோம். இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கூடிய என்னோடய வேல்யூ இப்போ 9 ப்ளஸ் சம் ஆஃப் 8. அப்போ என்ன அர்த்தம்னா திரும்ப சம்ங்கிற ஃபங்க்ஷனை 8ங்கிற வேல்யூவோடு திரும்ப நம்ம கால் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷனை ஒவ்வொரு என்னோடய வேல்யூ மைனஸ் பண்ணி அந்த வேல்யூவோட கால் பண்ணி நம்ம எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் அது இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸாக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த வேல்யூஸு எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ வரும்போது தான் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சி ஃபைனலாக நம்மளுக்கு டோட்டல் அவுட்புட் கிடைக்கும். இதை நம்ம ஏற்கனவே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்போம். இப்போ சேம் மெத்தடு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த என்னோடய வேல்யூ 8ன்னு வச்சு ஒர்க் பண்ணுறோம், என்னோடய வேல்யூ 7ன்னு வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையுமே என்னோடய வேல்யூ 1ஆக இருந்தால் தான் ரிட்டர்ன் 1, இல்லைனா ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ்னால் என்ன ஆகுனா ரிட்டர்னில் கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ சம் ப்ராக்கெட்டில் 7 கொடுத்தோம்னா 7 ப்ளஸ் சம் ஆஃப் 6. அப்போ என்ன அர்த்தம், சம் ஆஃப் 6ன்னு சொல்லி ஃபங்க்ஷன் 6ங்கிற வேல்யூவோட கால் ஆகும். திரும்பவும் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். என்னோடய வேல்யூ 1ஆன்னு பார்க்கும், ஃபால்ஸு. அப்போ 6 ப்ளஸ் சம் ஆஃப் 5. இந்த மாதிரி ஸ்டெப்ஸு நம்ம கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே வரோம். ஸோ இப்படி தான் அது கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் திரும்ப என்ன பண்ணுறோன்னா அதே சேம் ஃபங்க்ஷனை
வித் பார்ஷியல் வேல்யூவோடு நம்ம கால் பண்ணிக்கிட்டே வரும். இப்படி கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ரீச் ஆகி என்னோடய வேல்யூ 1ன்னு ஆகும்போது தான் நம்மளுக்கான அவுட்புட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரீவியஸ் ஸ்டெப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைக்கும். அதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்குறோம். அப்போ என்னோடய வேல்யூ 5ங்கும் போது என்னோடய வேல்யூ 1ன்னா ஃபால்ஸு. இப்போ 5 + sum of 4 திரும்ப sum of 4 அப்படிங்கிற வேல்யூவோட சம் ஃபங்க்ஷனாக 4ங்கிற வேல்யூவோட கால் பண்ணுறோம். திரும்பவும் எல் ஸ்பாட்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு இதோடைய கண்டென்ட் முதல்ல எப்படின்னா ஃபினிஷ் ஆகாது. ஏன்னா உள்ளே தான் திரும்பவும் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோமே, ஏன்னா அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ sum of 3. இப்போ sum of 3னா 3ங்கிற வேல்யூ வச்சு சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். திரும்பவும் இது பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக ஒரு ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இப்போ என்னோடய வேல்யூ 1 ஃபால்ஸு. அப்போ திரும்ப 3 + sum of 2 சம்ங்கிற ஃபங்க்ஷனை 2ங்கிற வேல்யூவோடு நம்ம கால் பண்ணுறோம். திரும்பவும் சம்ங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் 2ங்கிற எண்ணில் 2ங்கிற வேல்யூவோடு. திரும்பவும் n = 1 செக் பண்ணும், ஃபால்ஸு. ஸோ இப்போ 2 + sum of 1 2 + sum of 1 அப்படின்னு இப்போ திரும்ப சம்ங்கிற ஃபங்க்ஷன் 1ங்கிற வேல்யூவோட கால் ஆகும். ரிப்பீட்டடாக கால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல திரும்பவும் சம்ங்கிறது 1ல் ஒர்க் ஆகும்போது இஃப் n = 1 வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடும். எண்ணில் 1 தான் இருக்குது. அப்போ ரிட்டர்ன் 1 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 1ங்கிறது என்ன ஆகும்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கால் பண்ணின அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் சேரும். இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் எக்ஸிக்யூஷனுக்கு போய் சேரும். ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகும். அப்போ இந்த 1ங்கிறது எங்கே போகும்னா 2 + sum of 1 இந்த sum of 1ல் போய் வேல்யூ 1ன்னு உட்காரும். ஸோ 2 + 1ன்னு ஆகும். 2 + 1ன்னா 3 அப்படின்னு வரும். திரும்பவும் அந்த 2 + 1 3ங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூஷனுக்கு போகும். அங்கே sum of 2ல் போய் 3ன்னு உட்காரும். sum of 2க்கான வேல்யூ 3ன்னு உட்காரும். அப்போ 3 + 3 = 6ன்னு சொல்லி அங்கே ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸு நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் என்ன பார்ஷியல் இன்புட்ஸோடு ஒவ்வொரு முறையும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு செப்பரேட் அவுட்புட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் ஃபைனலாக போய் ஃபைனல் அவுட்புட்டில் போய் சேருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 6ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த 6ங்கிறது என்ன ஆகுனா திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் sum of 3 கால் பண்ணது இல்லையா, அந்த இடத்துல போய் 6ங்கிற வேல்யூ போய் உட்காந்துரும். இப்போ 4 + 6 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஒரு அவுட்புட்டு. அப்போ அடுத்த ஸ்டெப் திரும்பவும் இந்த 10 எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் sum of 4லேருந்து தான் இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கும். ஸோ sum of 4ல் போய் இந்த வேல்யூ போய் உட்காரும். அப்படின்னா 5 + 10 = 15. sum of 4க்கு 10 போய் உட்காரும். 5 + sum of 4 5 + 10 = 15ன்னு போய் உட்காரும். திரும்பவும் இந்த 15 எங்கே போகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போ அந்த sum of 5லேருந்து தான் இந்த ஸ்டெப் வந்திருக்கு. ஸோ sum of 5க்கு 15ங்கிற வேல்யூ போய் சேரும். அப்போ 6 + 15 = 21 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இந்த 21 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய sum of 6 போய் ரீச் ஆகும். அப்போ 7 + 21 அப்படின்னு சொல்லும்போது 28 அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டு திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டெப் sum of 7 ரீச் ஆகும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 + 28 sum of 7க்கு 28ன்னு கிடைக்கிது. ஸோ 8 + 28 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 36 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட்டு திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த sum of 8 ரீச் ஆகும். sum of 8 ரீச் ஆச்சுன்னா 36. அப்போ 9 + 36 அப்படின்னு ஆகும். 9 + 36ன்னு ஆகும்போது நம்மளுக்கு அவுட்புட்டு 45 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்பவும் இந்த 45ங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்போடைய அவுட்புட் தான். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் sum of 9 இருக்கு இல்லையா, அதோட அவுட்புட்டு தான். அப்படின்போது 10 + 45 = 55 அப்படின்னு சொல்லி
இதுதான் ஃபைனலாக அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகி இந்த ரிட்டர்ன்லேருந்து தான் நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு ரீச் ஆகுது. அப்போ அந்த இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒவ்வொரு இன்னர் எக்ஸிக்யூஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடச்சி அது ப்ரீவியஸ் ஸ்டெப்பை ரீச் ஆகி இப்படி ஃபைனலாக நமக்கு டோட்டல் அவுட்புட்டாக நமக்கு ஒரு அவுட்புட்டு ஃபைனலாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.